எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு. அதனால இந்த வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. டெட் எக்ஸாமினேஷன் வரப்போகுதுங்க. ஹால் டிக்கெட்டும் வந்துருச்சு. டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தேர்வை வந்து மிகப்பெரிய ஒரு வரமாக தான் பார்க்குறோம். அந்த 2025 பொறுத்த வரைக்கும் தேர்வு இருக்குது, தேர்வு தெரியும், எல்லாமே தெரியும். அரௌண்ட் ஒரு 10 நாள் இருக்குன்னு சொல்லலாம், இல்லை ஒரு வாரம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை மட்டும் தவற விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து வந்துடக்கூடாது. சரி, இது நாள் வரைக்கும் நான் படிக்கலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நீங்கள் டெட் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை சார் நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் சரி, உங்களுக்காக ஒரு 10 டேஸ் ப்ரோக்ராம், அரௌண்ட் ஒரு 10 டேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். நீங்கள் நோட்ஸை பற்றியோ மெட்டீரியலை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்பட தேவை கிடையாதுங்க. இருக்கிற இந்த நாட்களில் நம்ம வந்து ஒரு அட்டெம்ப்ட் கொடுப்போம். அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பேட்ச் இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஓகே இந்த இருக்கிற இந்த ஷார்ட் டியூரேஷனில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் பாருங்கள். ஓகே, ஏன்னா அதுக்கு மேலே பார்க்குறதுக்கும் நேரம் இல்லை. இனி எதுவுமே நீங்கள் போய் படிக்காமல் போய் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்குன்னு சொல்லி ஒரு பவர் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த எக்ஸாமினேஷன் நம்ம டெட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஆனால் அது வரைக்கும் நம்ம ஒரு ப்ரைவேட் ரெஸ்பெக்டிவ் டீச்சராக போனோம் அப்படின்னாலுமே இந்த டெட் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ 8778963630 இந்த நம்பருக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணிவிட்டு 8525049011 இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க. இதுக்கு மேலே வந்து இதை பற்றி வந்து சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து ரெண்டு நாளில் கிளியர் பண்ணுறது எப்படி, 3 நாளில் கிளியர் பண்ணுறது எப்படிலாம் ரொம்ப கஷ்டம். ஒரு வாரம் இருக்குது, ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. ஏன்னா அடுத்து நமக்கு எப்போ தேர்வு என்னன்னு சொல்லி தெரியல. இந்த வாய்ப்பை மட்டும் தவற விட்டுறாதீங்க. அமௌண்ட்டுக்காக கிடையவே கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ பே பண்ணுங்கள். நமக்கு இந்த தடவை என்எஸ்பிள் எத்தனை பேர் டெட் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரிசல்ட்ஸ் காட்டணும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு வந்து செய்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட என்எஸ்பிடிஎன் டெட் பேட்சுங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ஆரம்பித்து நல்லா தான் போயிட்டுருக்கு. 1000+ மாணவர்கள் இருக்குங்க. இன்னொரு குரூப் இருக்குது. அதில் ஒரு 100+ ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் ஜாயின் பண்ணி சிறப்பாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற இந்த அரௌண்ட் 10 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதிவு கொடுத்துரும். அந்த பதிவு படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம யூடியூப்பில் போடும்போது நமக்கு ரொம்ப பிக்கெஸ்ட் ஒரு வீடியோவாக மாறிடும். அதனால் இப்போ நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். ஓகே, என்ன அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லிடலாம். நீங்கள் இந்த வாய்ப்பை மட்டும் தவற விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபீல்டில் 5 வருடமாக இருக்கும். ஒவ்வொரு தேர்வு எழுதி முடிச்ச பிறகு இப்போ குரூப் 4 முடிச்சுட்டு ஒரு தம்பி சொல்கிறார், நல்லா படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஸோ வர இருக்கிற கொஸ்டின் மிக ஈஸியாக இருந்து நம்ம படிக்காமல் போய் அதுக்கப்புறம் வரி பண்ணுறதுக்கு வேண்டவே வேண்டாம். சொல்லியாச்சு, அமௌண்ட்டை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 140 முறை போட்டுருவோம். உங்களால் எவ்வளோ முடியுமோ பே பண்ணுங்கள். எங்களுக்கு ரிசல்ட்ஸ் காட்டணும், அதற்காக தான். ஓகே, ரிசல்ட்ஸ்க்காக தான் இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் வந்துருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் 10 டேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ பதிவு இருக்கும். இந்த வீடியோ பதிவில் ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி வந்து டெஸ்ட் கொடுப்போம், சர்ப்ரைஸ் டெஸ்ட் கொடுப்போம். அதாவது ஒருத்தர் படிக்கவே இல்லைனாலும் அந்த டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது நமக்கு அது ஈஸியாக புரியும். நம்ம 1 மணி நேரம் உட்காந்து படிக்கிறதுக்கும் அதே அந்த ஒரு 100 எம்சிக்கு 1 மணி நேரம் படிக்கிறதுக்கும் ஒரு 100 எம்சிக்கு டெஸ்ட் போட்டு அதை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டெய்லி கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் இருக்கும், கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் இருக்கும். அதுவே உங்களுக்கு மெட்டீரியல் மாதிரி. நீங்கள் எதுவுமே படிக்காமலாம் போய் எழுதாதீங்க. நம்ம கொடுக்குற சோர்ஸஸை பாருங்கள், படிங்க. உங்களுக்கு ஏதாவது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களாங்க. இது மாதிரி டெய்லி இப்போ நம்ம சயின்ஸ் டெஸ்ட்டு அது மாதிரி டெய்லி டெஸ்ட் இருக்கும், டெய்லி மினி டெஸ்ட்டு அது போன்று நடந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம ஏதோ ஒரு 4 வரிகளை பார்ப்போம், நம்ம 4 கொஷின் பார்ப்போம். மேபி இந்த கொஷின் நமக்கு வந்து எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நம்ம சேவ் பண்ணலாம். இது டே 1 மினி டெஸ்ட், டே 2 மினி டெஸ்ட், டே 3 மினி டெஸ்ட்டு தான் மெயினாக நமக்கு வந்து டெஸ்ட்டு தான். இதெல்லாமே 140 முறை பண்ண முடியுங்களா? பண்ணுறோம் அப்படின்னு எதுக்காக அப்படின்னா அமௌண்ட்டுக்காக இல்லை, ரிசல்ட்ஸ்க்காக. ஓகேங்களா, ரிசல்ட்ஸ்க்காக தான் மெயின்லி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டிரைவ் கொடுத்துருவாங்க, ஸ்டடி சோர்சஸ் கம்ப்ளீட் டிரைவ் வித் ப்ராக்டிஸ் டெஸ்ட். நீங்கள் டிரைவுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டர் இருக்கும். ஸோ ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அதுக்கான கவர்மெண்ட் ஃப்ரீ மெட்டீரியல், அப்புறம் ஸ்கூல் புத்தகம், அதுக்கான இது, அப்புறம் என்எஸ்பி தரப்பில் நம்ம டிஎன்பிசி பண்ணிருக்கோம். அதுலேருந்து டெட்டுக்கு என்ன தேவையோ அதுவும் கொடுத்துருவோம். கம்ப்ளீட்லி இது சைக்காலஜிக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது உங்களுடைய காலேஜ் புத்தகம், சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாகஜி. இல்லைனா நீங்கள் ஒரு சோர்ஸ் பார்த்துக்கோங்க. சைக்காலஜி பொறுத்தவரை மட்டும் நீங்கள் உங்களுடைய காலேஜ் புத்தகம் நாங்கள் ஸ்பெஷலாக சஜஸ்ட் பண்ணுறோம். இல்லைனா ஒரு மெட்டீரியல் வாங்கிங்க. மற்றதுக்கு எல்லாமே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோங்க. ஓகேங்களா. ஆக்சுவலாக டெஸ்ட் பேட்ச் தான், ஷெடியூல் கொடுத்து டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னா அதுதான் டெஸ்ட் பேட்ச். பட் நம்ம வந்து அதுக்கான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இதெல்லாமே வந்து பண்ணிட்டு வரோம். ஓகேங்களாங்க. ஸோ இதெல்லாமே டெய்லி டெஸ்ட் இருக்குங்க, டெய்லி சர்ப்ரைஸ் இருக்கும். அதுவே 100 கேள்வி, அதில் 100 ஃபஸ்ட்டு கொஸ்டின் அனுப்பிச்சிருவோம், அதுக்கப்புறம் கொஸ்டின் வித் ஆன்சர் அனுப்பிச்சிருவோம். ஓகே, அதுவும் டிஎன்பிசி கொஸ்டின், டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறப்போ அதுவும் சமச்சீர் புத்தகங்கள் இருந்தால் இதுவும் நம்ம சமச்சீர் புத்தகங்கள் தான். அப்போ அந்த ஸ்டாண்டர்டே நம்ம பார்க்கும்போது டெட் வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி வந்து ஈஸியாக இருக்கும். எதுவுமே படிக்காமல் போய் எழுத வேண்டாம். இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கான டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும், கொஷின் வித் ஆன்சர்ஸ் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், அது மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றுட்டுங்க, சயின்ஸ் டெஸ்ட் முடிஞ்சிச்சு. லேட்டஸ்ட் ஷெடியூலும் காமிச்சிடலாம் உங்களுக்கு அப்படியே. ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, அந்த இப்போ சைக்காலஜி நாளைக்கு வந்து சைக்காலஜிக்கானது, சோஷியல் சயின்ஸ் இது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு கொடுப்போம். ஓகே, ஒரு வீடியோ பதிவு கொடுப்போம், அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். டெஸ்ட் சீரிஸ், டெய்லி டெஸ்ட், டெய்லி மினி டெஸ்ட், சர்ப்ரைஸ் டெஸ்ட் எல்லாமே அனுப்பிச்சிருவோம். அதில் இருக்கிறது நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் சரியாக இருக்கும். ஒரு தேர்வு கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை 1 வருடம் 6 மாதம் அது மாதிரி நமக்கு தேவை. பட் இருந்தாலும் இருக்கிற அந்த ஷார்ட் டியூரேஷனில் நம்ம கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பார்த்துட்டு போகலாம். ஓகே, என்ன நம்ம பார்த்துட்டு போயிட்டு அது ஒருவேளை நமக்கு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு நம்ம எழுதி பாஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தானங்க, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இதுக்கு இந்த வாய்ப்பை விடணும் அப்படிங்கிறதான் என்னோட இதாக இருக்குது. அமௌண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லியாச்சு.
சரி, ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே. படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டெஸ்ட் போட்டு செக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே. இன்றைக்கி 1000 மாணவர்கள் 1000 + 1100 + மாணவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச்.